เป็นชื่อยังโบสโตเรีย ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் டீனா அண்ட் ஸ்டீவ் vlogs. ஸோ இன்னைக்கு vlogல நீங்க பார்க்க போறது ஒரு ஜூ ட்ரிப். நாங்க ரீசெண்டா மெல்பர்ன் போயிருந்தோம் அண்ட் அங்க வந்து இந்த வெரிபி ஜூ ரொம்ப பாப்புலர். அன்னைக்கு வெதரும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா போச்சு. ஸோ நாங்க வந்து ஒன் டே வந்து பிளான் பண்ணிட்டு இந்த ஜூவை விசிட் பண்ணோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து கார் பார்க்கிங்கே வந்து நம்ம நெருக்கி 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள டிரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ஏரியா வருது அண்ட் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ தாராளமா கார் பார்க் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஜூக்குள்ளார நடந்து போனோம். ஸோ நாங்க அப்படியே நடந்து போய் டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட்ஸ் தான் நேரா வாங்கினோம். அண்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு $54 அண்ட் கிட்ஸ்க்கு வந்து $28 ஆச்சு. பட் அதே பப்ளிக் ஹாலிடேஸ்ல வந்து ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும். ஆல்சோ வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டேஸ் அதுலேயும் வந்து ரேட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க எப்போ வரீங்களோ அப்போ வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சில டைம் வந்து கிட்ஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் அண்ட் கன்செஷன் செலக்டட் டேஸ் தான் அவைலபிள். ஸோ இதை வந்து நீங்க வெப்சைட்ல செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நமக்கு வந்து ஜூ மேப் கொடுத்துட்றாங்க அண்ட் அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம நேவிகேட் பண்ணி எல்லா ஏரியாஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூ வந்து செம்ம பெரிய ஏரியாவில் கட்டியிருக்காங்க. நியர்லி 560 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல இந்த ஜூ கட்டியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து சஃபாரி ரைட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். வீடியோல இருக்கு, அதையும் நீங்க கண்டினியூஸா பாருங்க. இந்த ஜூல வந்து எங்களுக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, அனிமல்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஜூல வந்து யூஸ்வலா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ் ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த ஜூல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயா ஓப்பன் ரேஞ்சில் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஹேபிட்டாட்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு பாக்குற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. சில ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ணால் அந்த அனிமல்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ அதை ரீட் பண்ணுறதோ இல்லை வந்து சில டைம் கிட்ஸுக்கு இந்த மாதிரி இன்ட்ராக்டிவான சில கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பயங்கரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரு அனிமலுக்கு நடுவில் வந்து பயங்கரமான ஸ்பேஸு. அதனால நம்ம ஒரு அனிமலை பார்த்து முடிச்சு அடுத்த அனிமலை பார்க்குறதுக்கே வந்து நல்லா தூரமாக வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அந்த நடக்கிற டிஸ்டன்ஸ்ல வந்து நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். லைக் இந்த மாரி நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் இருக்கும். இல்ல வேணா சின்ன சின்னதா வந்து ஸ்டால்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அனிமல்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் அந்த அனிமலோட சவுண்ட் இல்ல வந்து இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் மேஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த மாரி தாண்டி போகும்போது நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியாம இருக்கும். எப்போதான் என்னோட ஃபேவரட் அனிமல் பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி ஒரு வழியா வந்து அந்த அனிமலை பார்த்தாச்சு. எஸ், என்னோட ஃபேவரட் அனிமல் வந்து லயன். ரொம்ப ராயலாக பயங்கர மெஜஸ்டிக்காக உட்காந்து இருந்துச்சு. ஸோ அந்த பியூட்டியை பார்த்து அட்மையர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப அழகாக வந்து ஒரு கிளாஸ் என்க்ளோஸ்ட் ஒரு செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் போன நேரமாக பார்த்து லயனஸ் எதுவுமே இல்லை, வெறும் லயன் தான் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உட்காந்தே இருந்துச்சு. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு வழியாக ஒரு லயன் இங்கேதோ நடந்து வந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் அடுத்த அனிமலை பார்க்க கிளம்பிட்டோம்.
ஓரளவுக்கு வந்து நாங்க அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அடுத்ததா வந்து சஃபாரி டிரைவ் தான் போனோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கொஞ்சம் லஞ்ச் சாப்பிட்டுறலாம். பிரேக் எடுத்து லஞ்ச வந்து சாப்பிட்டோம். நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் வந்து உள்ளாரையே இருக்கு. ஸோ நம்ம அங்க போய் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அங்க பாஸ்தா, பர்கர், பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். லஞ்ச் முடிச்சதுமே நாங்க வந்து சஃபாரி ரைடுக்கு கிளம்பிட்டோம். நீங்க வந்து கியூல வெயிட் பண்ணி இந்த மாரி ஒரு லாங் ட்ரெயில் பஸ்ஸஸ் வந்து வருது. நம்ம அந்த பஸ்ல ஏறி போனோம். ஸோ இந்த சஃபாரி ரைட் வந்து நெருக்கி 40 மினிட்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பிரைவேட் சஃபாரி கூட இருக்கு. ஸோ இந்த மாரி பஸ்ல தான் வந்து பிரைவேட் சஃபாரி கூட்டிட்டு போறாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, அனிமல்ஸ வந்து ரொம்பவே க்ளோஸா வந்து கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. வேறஸ் நீங்க இந்த நார்மல் சஃபாரி புக் பண்ணீங்கன்னா, அனிமல்ஸ வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்மள காட்டுவாங்க. பட் அந்த பிரைவேட் சஃபாரில வந்து செம க்ளோஸா பக்கத்திலேயே போய் அனிமல்ஸ காட்டுறாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அதுக்கான டிக்கெட்ஸ் ரேட்ஸும் கொஞ்சம் ஹை தான். ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இன் பிரைவேட் சஃபாரி அண்ட் த ரெகுலர் சஃபாரி. ஸோ பஸ் வந்து நின்னதுமே நமக்கு கேட்ஸ் ஓப்பன் ஆயிரும் அண்ட் நம்ம போய் ஏறி பஸ்ல உட்காந்துக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸோ சீட் எதுவுமே கிடையாது. நமக்கு எங்க பிடிக்குமோ நம்ம அங்க போய் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து கண்டினியூஸாக காமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வராங்க. அண்ட் அந்த காமெண்ட்ரியில் வந்து அந்த அனிமலோட இன்ஃபர்மேஷன் அப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து இப்போது கண்டினியூஸாக பாருங்கள் நாங்கள் எந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் எப்படி எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற வந்து சஃபாரி ரைட் வீடியோ நீங்கள் பாருங்கள். The boys here, we've got Fred, Buddy, and Napoleon. That's Napoleon out there on his own. And there should be a few more boys down on this, I can tell that's Zadie because she's got a shorter turn than the others. Zadie's been bigger than Rita for it. And these white antelopes here are the same as the girls that we saw down there at the start of the tour. Up there, the couple species of male civetales. We will get right up next to them as we're exiting later. We'll only be a few metres from them as we exit the savannah a bit later in the tour, but for the moment they are up on the hill. We've got Jessie down on the ground here licking the tree trunk there. Jessie's about 5 years old. Up on the hill we've got Harold is 17 years old. You can see he's a lot taller than the other two boys on his left. The other two boys are only 4 years old. So 35 kilos each a day. Out here on his own towards Australia, but we call him AJ for short. AJ's about 14 years old. Species. Pretty big, weighing in at about 500 or 600 kilos each, but that gives them, their eyesight is absolutely terrible. So you'll see them twitch as here at the zoo, but 5 around here on the savannah today. See on the left and Lataba on the right, and they're both around 33 or 34 years of age. Those two are inseparable. They are absolutely inseparable, like fridge magnets, always together. Now the first one sitting down on the ground here side onto us is a male rhino. His name is Kafaru. He's about 14 years old. Came to us about 6 years ago from Halls Gap Zoo in central Victoria. And he is the father of the young rhino that's hiding behind Mum here down on the ground. So you've got Mum Rhino with a bit of mud on her face there. Her name is Kapenzi. Kapenzi's about 11 or 12 years old. She was born here. Marka is Cece's mum, Cece is Kapenzi's mum, and Kapenzi is Jabalani's mum. The little baby boy put
putting on 2 kilos of weight every single day. Plains zebras, they come from the plains of southern Africa. Most common zebra is tall, trying to get those extra leaves there across the top of the branches. Harold looking way over the 2 young boys, the 2 4-year-olds there. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எங்க கூட சேர்ந்து இந்த சஃபாரி டிரைவ் அண்ட் ஜூ ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்களும் மெல்பர்ன் போனீங்கன்னா இந்த வெரிபி ஜூவை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சஃபாரி ரைடை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த vlog பிடிச்சா லைக், கமெண்ட் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் வந்து அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then bye.